Hi all, welcome to Sparks Academy. So, Coal India Limited மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிஸ் ரெக்ரூட்மெண்ட்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ டோட்டலாக நமக்கு எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 434 வேகன்சிஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி நமக்கு Jan 15 நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ அந்த இதுக்கான லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு February 14 வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இது வரைக்கும் யாரும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஸோ சீக்கிரமாக போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்க ரைட்டுங்களா. ஸோ தென் இந்த 434 வேகன்சி நமக்கு எப்படி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ் கீழே வருது எப்படி ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் டிசிப்ளின் கீழே ஒரு 20 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ இதுக்கு நீங்கள் பிஜி டிப்ளமோ இல்லை பிஜி டிகிரி இன் ரெஸ்பெக்டிவ் டிசிப்ளினில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ரைட்டுங்களா. ஸோ தென் என்விரான்மெண்ட் கீழே நமக்கு ஒரு 28 வேகன்சிஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 103 வேகன்சிஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிஏ ஆர் ஐசிடபிள்யூஏ கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அந்த போஸ்டிங் நீங்கள் எலிஜிபிள் தான் ஓகேவா. ஸோ அதே மாதிரி லீகல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 18 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா. கிராஜுவேட் இன் லா ஃபார் 3 years ஆர் 5 years நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஓகேங்களா. அண்ட் தென் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 25 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எம்பிஏ இன் ரெஸ்பெக்டிவ் டிசிப்ளின்ஸில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் நமக்கு ஒரு 44 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்கள் எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங் நீங்கள் எலிஜிபிள் ஓகேவா. ஸோ அதே மாதிரி பர்சனல் அண்ட் ஹெச்ஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு 97 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எம்பிஏ இன் ரெஸ்பெக்டிவ் டிசிப்ளினில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங் நீங்கள் எலிஜிபிள் ஓகேங்களா. அது மாதிரி செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 31 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் எனி கிராஜுவேட் அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா. அதே மாதிரி கோல் ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் 68 வேகன்சிஸ் டோட்டலாக நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஇ பிடெக் அண்ட் பிஇ மெக்கானிக்கல் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் கோல் ப்ரிப்பரேஷன் ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே சேர்த்து நமக்கு டோட்டலாக 434 வேகன்சிஸ் அப்படின்றது வருது ஓகேவா. ஸோ இதனோட செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பியூர்லி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஒன்லி மட்டும் கனெக்ட் பண்ணி டேரெக்டாக நம்மளை செலக்ட் பண்ணுறாங்க ரைட்டுங்களா. ஒன்லி சிபிடி மட்டும் தான் இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ இந்த சிபிடியில் நமக்கு 200 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸ் 3 hours நமக்கு டெஸ்ட் நடக்கும் ஓகேவா. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு இதை நமக்கு ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க அந்த 200 கொஸ்டின்ஸ் ரைட்டுங்களா. பேப்பர் 1ல 100 மார்க்ஸ் 100 கொஸ்டின்ஸ் அண்ட் பேப்பர் 2ல 100 மார்க்ஸ் 100 கொஸ்டின்ஸ் ஓகேவா. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் அவேர்னஸ் அண்ட் ரீசனிங் நியூமெரிக்கல் எபிலிட்டி அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் ஓகேவா. ஸோ ஜென்ரல் நாலேஜ் அண்ட் அவேர்னஸ்லேருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ரீசனிங்லேருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். நியூமெரிக்கல் எபிலிட்டிலேருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேங்களா. அண்ட் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் இன் ரெஸ்பெக்டிவ் டிசிப்ளின் ஓகேவா. ஸோ இன்கேஸ் ஆஃப் நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு அப்படின்னா உங்களோட டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேவா. ஸோ இதை நம்மளுடைய எக்ஸாம் ப்ராசஸ் ஓகேவா. ஸோ அதே மாதிரி முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெனால்ட்டி மார்க்குமே கிடையாது ஓகே. சார் ராங் ஆன்சருக்கு பெனால்ட்டி மார்க் கிடையாது. தாராளமாக நீங்கள் 200 கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் டேரெக்டாக உங்களோட அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணும்போது நீங்கள் மறக்கக்கூடாது என்ன அப்படின்னா உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃபாக என்ன பண்ணிக்கோங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி உங்களோட சிக்னேச்சரும் பிளாக் இங்க் யூஸ் பண்ணி சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணுமோ அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த கோல் இந்தியா லிமிடெட்கான அப்டேட்டட் வீடியோ நம்ம கமிங் டேஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ கீழே தெரியக்கூடிய அகாடமியோட நம்பர் 8190879379 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஆல் த பெஸ்ட் எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.